நடப்பதற்கு முன்னாலே 7 வேளைக்கு இப்னு தைமியாவோட ஒரு பிரபல்யமான கவிதை இந்த சிறைச்சாலையை சொல்லுவாங்க. மா யஸ்னவு அதாஇ பி அன ஜன்னதி வ புஸ்தானி ஃபீ சத்ரி. எதிரிகள் என்ன செய்து விடுவார்கள்னு கேட்கிறாரு. சிறைச்சாலையில 7 முறைக்கு மேல போயிட்டு வந்த இப்னு தைமியா சொல்றாரு, என்ன அவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? அன ஜன்னதி வ புஸ்தானி ஃபீ சத்ரி. எனது சொர்க்கமும் எனது தோட்டமும் எனது உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. என்னை எதுவுமே என்ன செய்ய முடியாது என்றது ஈமானி அறிவோடு சார்ந்த விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த விளக்கம் நான் சொல்லக்கூடிய அதாவது இந்த நிறைய பேருடைய நிலையில நீங்க என்ன பார்க்கலாம்டா, எங்களோட பழகக்கூடிய மக்களிடத்துல நீங்க நிறைய என்ன பார்க்கலாம்னா, அறிவு வறுமை ஒன்று இருக்கு. ஈமானிய அறிவில் ஒரு வறுமை ஒன்று இருக்கும். ஆனா ஈமானிய பொறுமை இருக்கும். விளங்குதா? எப்படி ஈமானிய பொறுமை இருக்கும், ஈமானிய அந்த சபரெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த சபருள்ள ஈமானிய சபருள்ளவரும் இந்த அறிவு வறுமை அறிவுல தெளிவுள்ளவரும் சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் தான் இந்த பிரச்சனை என்ன செய்யுது சம்பந்தம். ஏன்னா அவருக்கு அதுல தெளிவில்லை. இந்த பொறுக்கிறவர் நீங்க பார்க்கலாம் என்னன்னா, முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஏதாவது அநியாயங்கள் கஷ்டங்கள் நடக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த அறிவின்மை என்றது அந்த இடத்துல ஈமானி ஒரு அறிவின்மை இருக்கிறதுனால கேள்விகள் அவங்களுக்கு என்ன செய்யும்னா, அந்த பொறுமையை குறைச்சிக்கிட்டே வரும். அந்த பொறுமை என்ன செய்யும்? குறைத்து கொண்டே வரும். பொறுமை குறைஞ்சிக்கிட்டே வந்து அடுத்து என்ன நடக்கும்? குஃப்ருக்கு போக வாய்ப்பு இருக்கு, இறைவனை நிராகரிக்க வாய்ப்பு இருக்குது, இறைவனை தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் ஆரம்பத்தில் பொறுத்தவர் தான், ஆனா அந்த தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அல்லாஹ்வுடைய ஒரு ஜிஹாது களத்துல போராட்ட களத்துக்கு வந்த ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அவர் ஷஹீதாகிறாரு, அவர்கள் கடுமையாக போராடுறாரு, யுத்தம் செய்யறாரு, அவங்க எல்லாம் சொர்க்கவாதி என்று மக்கள் சொல்லக்கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்ல அவர் நரகவாதி அப்படின்னா. ஏன்னா அவர் போராட்டத்துக்கு வந்தாரு தான், யுத்தம் செய்தாரு தான், அல்லாஹ்வுடைய பாதையில என்ன அதாவது தியாகங்களை செஞ்சாரு தான். ஆனா அவருக்கு அறிவுல தெளிவு என்ன செய்யல இருக்கு, ஏன்னா அவருக்கு அது தெரியும். அதனால பதட்டம் வந்த நேரத்தில் என்ன செஞ்சாரு, அதாவது ஈட்டியை வச்சு அவரே தற்கொலை என்ன செய்தாரு, தன்னை தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்றத பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டிய மிக பிரதானமான அதாவது ஒரு ஆனந்தம் வருவதற்குரிய மிக பிரதானமான அம்சங்கள் என்னென்னா, நமக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துடைய நிர்வாகத்தை எப்படி செய்கிறான் என்ற ஈமான் சார்ந்த விளக்கம் ஒவ்வொன்றிலே இருக்க வேண்டும். அந்த ஈமான் சார்ந்த விளக்கம் அல் குர்ஆன்ல தான் இருக்குது, ரசூலுல்லாஹ்வோட சீரால தான் என்ன செய்யுது அது இருக்குது. அந்த ஈமான் சார்ந்த விளக்கம் அறிவு நமக்கு பிறக்கிற நேரத்தில் இந்த உலகத்துடைய எந்த இழப்பும் மனிதன் என்ற அடிப்படையில் வரக்கூடிய சாதாரண கவலைகளாக அது வந்து போகுமே தவிர, உள்ளத்திற்குள்ள உங்கள்கிட்ட மலை போல ஈமான் இருக்கும், மலை போல அறிவு இருக்கும், மலை போன்ற விளக்கம் என்ன செய்யும் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த நிலையில் அதுல இருந்தவர் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொல்ற சந்தர்ப்பத்தில் மக்கள் எல்லாரும் மூமின்களாக இருந்தும் கூட இதை நானும் அபூபக்கரும் உமரும் ஈமான் கொள்கிறோம். இதை நானும் அபூபக்கரும் உமரும் ஈமான் கொள்கிறோம், இதை நானும் அபூபக்கரும் உமரும் ஈமான் கொள்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கான காரணம் மற்றவர்கள் அதை தாங்குகின்ற அளவுக்கான ஒரு அம்சம் இல்லை. அப்போ இது அதாவது ஹுதைபியா விஷயத்தை நபித்தோழர் ஒருவர் சொல்லுகிற நேரத்தில் சொல்றாரு, நீங்க இத்தஹிமு ரஅய்யக்கும், உங்களுடைய சொந்த யூகங்களை நீங்க எப்பயுமே குற்றம் சாட்டிக் கொள்ளுங்கள், அது தவறுன்னு சொல்லிக்கங்க, அந்த விளக்கம் பிழைன்னு சொல்லிக்கங்க ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு. ஏனென்றா ரசூலுல்லாஹ் அல்லாத ஒரு தலைவராக அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில இருந்திருந்தா நம்ம அந்த இடத்துல அதுக்கு மாறித்தான் என்ன செஞ்சிருப்போம், கருத்து சொல்லி இருப்போம். ஏன்னா அந்த நிலைமை சூரத்தே தலைகீழ இருந்துச்சு. அல்லாஹ் இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனான்றா, ஆனா சூரத் என்ன செய்யுது, படுதோல்வியா இருந்துச்சு, திரும்பி போற தோல்வியா இருந்துச்சு, அவங்களுக்கு வெற்றி மாதிரி இருந்துச்சு, அவர்களுக்கு வெற்றி மாதிரி இருந்தது. அப்படி ஒரு இடத்துல நம்ம ரசூலுல்லாஹ்களை பின்பற்றணும்னு நின்றதுனால தான் நம்ம என்ன செஞ்சோம், அந்த இடத்துல உறுதியாக நின்றோம் என்று சொல்லி ஜமல் சிஃபின் யுத்த விஷயத்துல கம்பேர் பண்ணி என்ன செய்யறாங்க சொல்வதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது இருக்குமாக இருந்தா எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு இந்த ஒரு அறிவு வளருமாக இருந்தா, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்மளை சூழ நடக்கக்கூடிய சோகங்கள், சோதனைகள், கவலைகள், வேதனைகள்ல ஏன் ஒரு சின்ன அதாவது இது பல விஷயங்கள் சொல்லலாம், இதுல ஒரு சில உதாரணங்களை சொல்றேன். ஏன் அந்த ஈமானிய அறிவு நம்மகிட்ட செல்வாக்கு செலுத்தாம இருக்குது என்றா, நான் சொன்ன மாதிரி குர்ஆனுடைய அந்த விளக்கமும் சீராவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போக்கை பற்றிய அந்த ஆழமான பதிவின்மை தான் என்பதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது எல்லாரும் வாழ்க்கையில என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் நடக்காதாண்டு. எல்லாரும் என்ன அங்க குர்ஆன்ல படிக்கிறோம், நபிமார்களுக்கு நடந்தன்னு படிக்கிறோம், நபிமார்கள் அல்லாதவர்களுக்கு நடந்தன்னு வேற அக்கீதால என்ன செய்யறோம், இப்ப இந்த ஜுரைஜுக்கு நடந்தன்னு சொல்றோம், அதுக்கு போல எனக்கு கௌஃபாசிலுக்கு நடந்து, இப்படி ஒவ்வொன்று சொல்றோம். அப்போ நம்மளோட வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் என்னது நடக்காதா அப்படி என்று சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம அதிகமானவங்க இருப்போம். அது எதன் காரணமாக நம்ம அப்படி இருந்துட்டீங்கன்னு சொன்னா, அந்த அதாவது ஈமானிய அறிவில் உள்ள வறுமை தான்.
அதனால தான் ஒரு அற்புதங்களை நம்ம என்ன செய்யறோம், நம்மளோட வாழ்க்கையில நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உண்மையான ஒரு அறிவு உள்ளவர், உண்மையான மார்க்க விளக்கம் உள்ளவர், அவர் எதை எதிர்பார்த்திருப்பார் தெரியுமா? அப்படி ஒன்று நடக்காம இருக்கணும்னு எதிர்பார்த்திருப்பார் தன் வாழ்க்கையில. அற்புதங்களை என்ற வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஒரு உண்மையான மூவியோட எதிர்பார்ப்பாங்க. சோதனையை நான் சந்திக்கிறேன், சோதனையை நான் ஃபேஸ் பண்றேன், அதுல நான் பொறுத்துக்கொள்றேன். நான் எந்த ஒரு டைரக்டான ஒரு அற்புதத்தை நான் அடைய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. காரணம் அது என்னை ஃபித்னாவாக்கிரும், என்ன செஞ்சிடும், இன்னொருத்தருக்கு ஃபித்னாவாக ஆக்கிரும், மாற்றிவிடும் என்பதனால தான் நினைக்கணும். ஆனா அது நினைக்காதனால நம்மகிட்ட என்ன பழக்கம் இருக்கேன்னா, யாராவது ஒருத்தர் துவா கேட்டுருவார், அந்த துவா வந்து அவருக்கு கபூலாகிரும். ஏன்னா அவர் வாழ்க்கையில் அது நடக்கும். அவர் என்ன செய்வாருண்டா, அந்த கபூலாகின விஷயத்தை ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு தெரிவார். நீ பாருங்க, அற்புதம் நடந்தது, அற்புதம் ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு எது இருக்காதே, நான் இப்படி ஒரு துவா கேட்டேன் கபூல் ஆகிட்டு, நீங்களும் கேளுங்க அப்படின்னு. சரியா, நாம் இப்படி துவா கேட்டேன் கபூல். இது எப்போ சொல்லலாம்? ஒரு மனிதர் சோதனை அளிக்கிறாரு, கஷ்டத்தில் இருக்கிறாரு, வேதனை அளிக்கிறாரு, அவருக்கு ஆறுதலுக்கு இது உதாரணமாக நீங்கள் என்ன செய்யலாம். நான் இப்படி ஒரு சோதனை அனுபவித்தேன், அப்போ நான் துவா கேட்டு நீங்கள் என்ன செய்ய, நீங்களும் கேளுங்கன்னு சொல்லலாம். இது அப்படி இல்லை. அவர் அந்த ரம்மியத்திலே ரசனையில தான் தெரியுறது. வணங்கிட்டா இப்படி ஒன்று கபூலாகிட்டே அப்படின்னு அதை உலகம் ஃபுல்லாக என்ன பரத்தி 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 சொன்னவர்கிட்டே 10ஆம் முறை சொல்கிறோம். நீங்கள் அந்த துவா விஷயம் தானே அவர் என்ன முந்தி சொல்கிற அளவுக்கு வெறுத்து போய்த்துறான். ஃபித்னா, இதுதான் ஃபித்னா. அதாவது ஒரு அற்புதம் நமக்கு நடக்குமாக இருந்தால் இமாம்கள்லேருந்து நல்ல மக்கள்லேருந்து என்ன விரும்பினாங்கன்னா மறைச்சிக்கிறதுக்கு. ஏன்னா அது சோதனையாக மாறிடும், நமக்கும் சோதனையாக மாறிடும், அவருக்கும் சோதனையாக மாறிடும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் காட்டிய அந்த அற்புதத்தால தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுள் எடுத்துக்க என்ன செஞ்சாங்க, கொண்டு போய் வச்சாங்க. அல்லாஹ் தஆலா அந்த சோதனையை ஆக்கினான். தஜ்ஜால கடவுள் ஏன் சொல்ல பார்த்தாங்க, மக்கள் சொல்ல அதான் முயற்சி எடுப்பாங்க. ஏன் அவன் காட்டுற அந்த அற்புதத்தால மக்கள் அந்த ஃபித்னாக்குள்ளாகி கடவுள் இடத்துக்கு வர பார்ப்பாங்க. ஏதாவது சின்ன அற்புதம் காட்டினா கபரை கட்டிடுவாங்க, ஏதாவது சின்ன ஒரு அற்புதம் காட்டி நடந்துன்னு சொன்னா கபரை கட்டிடுவாங்க. அப்போ ஒரு முஸ்லீம் தான் தன்னை ஃபித்னாக்குள்ளாக்கி கொள்ற இடத்துக்கு விரும்ப மாட்டான். அப்படி ஒன்று நிகழாமலே இருக்கட்டும் தான் விரும்புவான். ஆனா இவர் ஈமான் அடையாளமாவே என்ன எதிர்பார்த்து வச்சுக்கார் தெரியுமா, கராமத்து நடக்கணும் தான். பாருங்க அறிவுள்ள குறைபாட்டை, கராமத்து நடந்தாத்தான் நான் அல்லாஹ்விடத்தால என்ன மிகவும் விரும்பப்பட்ட வேண்டி நினைக்கிற இடத்துக்கு வராங்க. அற்புதங்கள் நடந்த நபிமார்கள்லயே சின்ன 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 அற்புதங்களோட பெரும் அற்புதங்கள் நடந்த நபிமார்கள் மிக குறைவானவர் யாரு, ரசூலுல்லாஹ். ஏன்னா மற்றவர்களுக்கு கண் முன்னால பலவிதமான அதாவது திகைக்கக்கூடிய அற்புதங்கள்லாம் நடந்துச்சு. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்களுக்கு சின்ன சின்ன அற்புதங்களை கொடுத்தான். அற்புதம்ன்றது பெரிதுதான், ஆனா அற்புதங்களோடு கம்பேர் பண்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வே சொல்றான், நான் அற்புதங்களை அனுப்பாமல் இருக்க எம்மை தடுத்ததெல்லாம் இல்லான் கதபபிகள் அவ்வளும், ஆரம்பமானவர்கள் அதை நிராகரித்தது தான் என்றான். இது வந்து நம்ம சோதனைக்குள்ளாக்குற விஷயம். ஆனா நம்ம ஈமானுக்கு அடையாளமாவே நிறைய பேர் என்ன விளங்கி வச்சுக்கிறான்டா, கராமத். நம்மளுக்கும் இந்த ஜுரைஜ் மாதிரி ஒரு கராமத் நடந்தா, கவுப்பாசிகள் மாதிரி ஒரு கராமத் நடந்தா, அப்ப நம்மள அந்த அவுலியா லிஸ்ட்ல வந்துருவோன்னு விளங்கி வச்சுக்கிறோம்டா. நம்முடைய ஈமானிய அறிவுட நிலைமையை நினைச்சு பாருங்க. இது வந்து நமக்கு நேரடியாக நடக்காம இருக்கிறது தான் விளங்கணும். அல்லாஹு தஆலா எத்தனை முறை அந்த தடியை மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட என்னது உங்களோட வலதுல இருக்கிறது என்னன்னு கேட்டு, அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டு ஏற்கனவே அற்புதத்தை செஞ்சு காட்டினான்ல. அந்த தடியோட தான் கடலுக்கு முன்னாலே நின்றார், அந்த தடியோட தான் ஃபிரௌனுக்கு முன்னாலே நின்றாரு. ஏற்கனவே யூஸ் ஆயிடுச்சுன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டார். அதை ஏற்கனவே இது அற்புதம் ஆயிடுச்சு தானே. நமக்கு அப்படி ஒரு தடி இருந்தா அந்த தடி அதுக்கப்புறம் விட்டுருவோமா, நினைச்சு அப்படி நடந்துன்னு வைங்களேன், அந்த தடியை நம்ம விட மாட்டோம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி அந்த தடி கையில இருந்தும் கூட, கடலுக்கு முன்னால இருந்தும் கூட அவர் அதை நம்பல. நமக்கு ஒரு தடவை நடந்து அதை நம்பிடுவோம். நம்மளோட இதனை கராமத் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கிறான், எத்தனை முறை சான்ஸ் கிடைக்குமோ தெரியாது, அதுக்கு என்ன செஞ்சிருவோம், நம்ம போயிடுவோம். இதுதான் நம்மளுடைய அந்த அறிவுடைய ஒரு நிலைமை, அதான் தான் இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு விஷயம். அதாவது ஈமானி அறிவுள்ள குறைபாடுகளுக்கான நான் ஒரு சில உதாரணங்கள் சொல்றதுக்காக சொல்றேன். ஒரு முஃமின் தன்னையும் அற்புதம் காட்டி ஃபித்னாக்குள்ளாக்கி கொள்ள மாட்டான், தானும் இன்னொருத்தருக்கு ஃபித்னாவாகிற அளவுக்கு அற்புதங்களுக்கு அதாவது நடக்கணும்னு எதிர்பார்க்கவும் மாட்டான். அதுதான் அவனோட விருப்பமாகவே இருக்கும். அறிந்து கொண்டா தூரமாகத்தான் நினைப்பான், அறிந்து கொண்ட மக்கள் அறிஞ்சிட்டாலே தூரமாகத்தான் நினைப்பான். இது இல்லாததுனால இல்லாத அற்புதங்களை நடந்ததா காட்டி திரியறத ஈமானன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். நடக்காதெல்லாம் எனக்கு துவா கேட்டு, எனக்கு எப்பயும் ஒரு விஷயம் நடக்கிறது 1 மாசத்துக்கு முந்தைய கனவுல விளங்கிடுவேன்றான். உதாரணமா ஒருத்தருக்கு அப்படி கனவுல விளங்குறதுன்னு வைங்கள, ஒருத்தருக்கு அப்படி எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னால விளங்குதுன்னு வைங்க கனவுல. அப்படி விளங்கின மனிதன் எப்படி நடக்கணும், அடுத்தவன்ட்டு இதை சொல்லி தெரியக்கூடாது, அடுத்தவன்ட்ட அதை சொல்லி தெரியக்கூடாது. ஏதோ நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதம் நிறுத்துறாப்போ நினைக்கணும். இவராகவே சொல்லி சொல்லி திரியிறான்னா உனக்கு நடக்கிறது அற்புதம் அல்ல, உண்ட அழிவுக்கான என்ன அடையாளம். அல்லாஹ் உன்னை இதை வச்சுதான் என்ன செய்ய போறான், அழிக்க போறான். அப்படி அற்புதம் கொடுத்ததால நீ உயர்ந்தவன்டா, தஜ்ஜால் தான் ஆக உயர்ந்தவன். தஜ்ஜால் தான் ஆக உயர்ந்தவன், தஜ்ஜால் தான். அவ்வளவு அற்புதங்கள் அவன் செய்ய போறான்.
நீ இது ஒரு அற்புதத்தை நினைக்கிறேன்னா நீ இப்ப சோதிக்கப்பட போற நினைக்க. நீ இப்படி சொன்னா ஒரு ஈமான் உள்ளவன் அறிவுள்ளவர்கள் புரிஞ்சு கொள்வாங்க. அறிவில்லாத மக்கள் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் கனவு நடந்துச்சா? இப்போ புதுசாக பலஸ்தீன் பிரச்சனை போயிட்டு உங்களுக்கு ஏதாவது 6 மாதத்துக்கு முந்தைய கனவுகள் வந்து பட்டுதான்ட்டு கேட்க ஆரம்பிச்சு. இப்போ கடைசியில் வேறு நிலைமைக்காக 2 மாதத்துல இப்போ கனவு நீ பொய் தான் சொல்லணும். ஏன்னா அந்த எல்லா கனவும் வராது. வந்து பொய் சொல்ல வேண்டிய நிலைமை, தன்னையை தானே ஃபித்னாக்கி கொள்ளாக்கக்கூடிய நிலைமை. இதெல்லாம் ஒரு அதாவது தவறான எடுகோள்கள், தங்களை அற்புதமாக நினைக்கக்கூடிய அம்சம். இது ஒரு அம்சம். இன்னொன்று, ஒவ்வொரு முஃமினுடைய வாழ்க்கையிலும் அவன் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை நம்பினா அல்லாஹ் அவனை சூழ பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருப்பான். நான் நம்ம சொல்லக்கூடிய இந்த அற்புதங்கள் அல்ல, அன்றாட வாழ்க்கை அவன் அல்லாஹ்வுத்தாலா அற்புதமா பாதுகாத்து கொண்டிருப்பான். ஆனா அற்புதத்தை உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தாம இருப்பான். உங்களுக்கு அற்புதம் நடக்கிறதுன்றது நமக்கு தெரியாமலே இருக்கும். தெரிஞ்சாதான் அற்புதம் பண்றது அல்ல. ஒரு ஈமானுடைய வாழ்க்கையை அற்புதம் தான். அஜபல் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது என்று அங்க சொல்லாங்க. அது அஜீப். எல்லாரும் கவலைப்படுற இடத்துல அவன் கவலைப்பட மாட்டான். எல்லாரும் கவலைப்படாத ஒரு விஷயத்தை அவன் கவலைப்பட்டு கண்டிருப்பான். ஈமான் சம்பந்தப்பட்டதுனால அவன் கவலைப்பட்டு கண்டிருப்பான். எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிற இடத்துல அவனுக்கு மகிழ்ச்சி வராது. எல்லாரும் மகிழ்ச்சி அடையாத ஒரு இடத்துல அவன் மகிழ்ச்சி ஆயிட்டு இருப்பான். எல்லாரும் இருளண்டுவாங்க, அவன் ஒளி எண்டுவான். எல்லாரும் ஒளி எண்டுவாங்க, அவன் இருளண்டுவான். என்ன அவனுக்குள்ள விளக்கம் அறிவோடு சார்ந்தது. நான் சொல்லல சூஃபி ஞானம்னு சொல்லல, குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் உருவான அந்த அந்த அறிவு சார்ந்த விஷயம். அவன்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை தனியாக இருக்கும். இதை புரிஞ்சு கொள்ளாததுனால நம்மளை சூழ நம்ம என்ன நினைக்கிறோம்டா அற்புதங்கள் நடல் நினைக்கிறோம். வாழ்க்கையில ஒவ்வொரு முஃமினுக்கு, ஈமான் உள்ள ஒவ்வொரு முஃமினுக்கும் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும்.